இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் மட்டுமில்லை ஆசிய நாடுகளுடைய பல இடங்களில் இந்த வெப்பநிலை அதிகரித்து வர்றதால நிறைய எச்சரிக்கைகள் அதாவது கிட்டத்தட்ட மக்களுடைய உடல் அதாவது நம்ம மனிதர்கள் உடல்நிலை தாங்கக்கூடிய அளவில் இல்லாத அதிகளவான வெப்பநிலையை பல இடங்களில் உணரக்கூடியதாக இருக்கும். ஏன் மரணங்கள் கூட பதிவாக இருக்குது. இலங்கையில் கூட மரணங்கள் பதிவாகிறதா செய்திகளை நான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இப்படி பரவலாக இருக்குது. இன்னும் வருகின்ற நாட்களில் அதிகமான வெப்பநிலையை இலங்கையில் உணரலாம் அப்படின்ற மாதிரியும் செய்திகளில் கடந்த 2-3 நாட்களில் பார்க்க கிடைச்சது. அதாவது கடந்த 10 வருஷத்தில் இல்லாத அளவு, கடந்த 10 வருஷத்துக்கு பிறகு இலங்கையில் இப்படியான அதிகளவான வெப்பநிலை ஒன்று பதிவாகும் வருகின்ற நாட்களில் அப்படின்ற மாதிரியும் பார்க்க கிடைச்சது. மிக அவதானமாக இருங்க. நிச்சயமாக இப்போவே அந்த வெப்பநிலை மிக அளவு, அதாவது இப்போ 6 மணியாக போகுது, இந்த நிலையிலே கூட சூரியன் மறைஞ்சும் கூட அந்தளவு வெக்கையாக இருக்குது, அந்தளவு வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்குது. அந்தளவுக்கு அதிகமான வெப்பநிலை கொழும்பில் மட்டுமில்லை இலங்கையினுடைய பல பாகங்களில் இருக்குது. சரி, இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, அதுவும் வளிமண்டலியல் திணைக்களம் விடுத்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. மிக அவதானமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, வருகின்ற 2-3 நாட்களில் இலங்கையில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த மழை வீழ்ச்சி எங்கெங்கே பதிவாகும் அப்படின்றதையும் கூட குறிப்பிட்டிருக்காங்க. களுத்துறை, சப்ரகமுவா மற்றும் மாத்தறை, கேண்டி ஆகிய பிரதேசங்கள், அதை சூழ உள்ள பிரதேசங்கள், கடலோர பிரதேசங்கள், இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். கிட்டத்தட்ட இலங்கையில் பல பிரதேசங்களில் இந்த மழை வீழ்ச்சி பதிவாகும். 2-3 நாட்களில் இது நடக்கும். எனவே அதுக்கும் தயாராக இருங்க, அவதானமாக இருங்க. அதிகளவாக மின்னல் தாக்கம் கூட இடம்பெறலாம் அப்படிமா சொல்லியிருக்காங்க. 2 செய்தியையும் கிடைச்சது. அதிகள வெப்பம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதிகளவான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது சரியாக நடக்கும் அப்படின்றத நாங்கள் 2-3 நாளில் பார்க்கலாம். அவங்க ஆரம்பத்துல எல்லாம் இந்த வளிமண்டல திணைக்களம் சொன்னால் மழை பெய்யும்னு சொன்னால் மழை பெய்யாது, மழை பெய்யாதுன்னு சொன்னால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கணக்கெடுப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, சரியாக இந்த செய்மதி மூலமான தகவல்களை வச்சு கொண்டு தான் அவங்க கணக்கெடுக்கிறாங்க. அதனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, அதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி இலவசமாக வழங்குறதுக்கான திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டம் தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய நாளில் வந்திருக்கு. அதாவது 2ஆம் கட்ட நடவடிக்கையாக இந்த மாத இறுதியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி குறைந்த வருமானம் பெறும் 34 லட்சம் குடும்பங்களுக்கு இலவசமாக அரிசி வழங்குகிற திட்டமாக இந்த திட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி மாவட்ட செயலாளர் ஊடாக ஒரு குடும்பத்துக்கு 10 கிலோ அரிசி வழங்க போகிறாங்களாம். குறைந்த வருமானம் பெறும் 34 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த திட்டம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி என்னால் பார்க்க கிடச்சிது. அதோட இன்னும் ஒரு செய்தி அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டில் வேலைக்கு போனவங்களுடைய கணக்கெடுப்பு எண்ணிக்கை எப்படி என்ன மாதிரி ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. வேலைக்கு போனவங்க, அதையும் தாண்டி வேலைக்கு தாமதமாக போனவங்க அப்படின்ற ஒரு கணக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. காரணம்னா, போன வருஷம் இந்த டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை, இந்த மாதிரி தாமதம், ட்ரெயின் தாமதம், பஸ் தாமதம், இந்த மாதிரி பல விஷயங்களால் வேலைக்கு போகாமலே நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய நிறுவனங்கள் விடுமுறை வழங்கியிருந்தாங்க. அந்த விடுமுறை வழங்கி வேலைக்கு தொடங்கும் பொழுது எவ்வளவு பேர் சரியாக வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் 69 லட்சம் பேர் வேலைக்கு தாமதமாக போயிருக்காங்களாம். அதுவும் ட்ரெயினில் போனவங்க. அதுக்கு காரணமாக சொல்லப்படுது ட்ரெயின் தாமதம், ட்ரெயின் இன்மை அப்படின்னு சொல்லப்படுது. 69 லட்சம் பேர் வேலைக்கு போயும் தாமதமாக போயிருக்காங்க. ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான தகவலாக ஒரு சிங்கள பத்திரிகையில் இந்த செய்தியை பார்க்க கிடைச்சது. இந்த 69 லட்சம் இல்லாத 69 அப்படின்றதுல நம்ம நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய அவர்கள் வெற்றி பெற்றது 69 லட்சம் வாக்குகளை பெற்று, இந்த 69 லட்சத்தையும் அதை சேர்த்து ஒரு கதையாக அந்த செய்தியில் பார்க்க கிடைச்சது. இதுவும் ஒரு வித்தியாசமான செய்தியாக, ஒரு தகவலாக இன்றைய நாளில் பார்க்க கிடைச்சது. இது சாதாரணமாக இன்றைக்கு கண்ணில் பட்ட செய்திகள். இன்றைக்கு பரபரப்பான செய்திகள் அவ்வளவு பெருசாக தெரியலை. வெயில் நல்ல செய்திகள் இல்லை போல இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.